தேவனுக்கே துதிக மகிமை உண்டாவதாக. அன்பான யூடியூப் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் நண்பர்களே, உங்களை யாவரையும் ஆண்டவர் இயேசு நாமத்திலே தேவக்கரவர்கள் சார்பாக இந்த 5 நிமிட செய்தி நிகழ்ச்சி உங்களை வாழ்த்தி வர வைக்கலாம். சந்தோஷமா இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருப்பீர்கள் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் ஆறுதல் தரும் ஆண்டவர் என்கிற தலைப்பிலே நாம் தியானம் செய்ய போகிறோம். த லார்ட் ஹூ கம்ஃபர்ட். அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 51ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நானே ஆறுதல் செய்கிறவர், நானே ஆறுதல் செய்கிறவர். 2 கொரிந்தியர் 1:3 சகலவிதமான ஆறுதலின் தேவன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஒருவேளை கடன் நிமித்தமாக ஆறுதல் இன்றி தவிக்கிறீர்களா? ஒருவேளை இழப்புகளின் நிமித்தமாக ஆறுதல் இன்றி தவிக்கிறீர்களா? ஒருவேளை பிள்ளைகள் கைவிட்ட சூழ்நிலையிலே, உற்றார் உறவினர்கள் கைவிட்ட சூழ்நிலையிலே ஆறுதல் இன்றி தவிக்கிறீர்களா? நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். முதலாவது பார்க்கும்போது துக்கத்தில் ஆறுதல். ஏசாயா 57:18 அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன், அவர்களை நடத்தி திரும்ப அவர்களை துக்கப்படுவர்களுக்கும் ஆறுதல் அளிப்பேன். மார்த்தாளுக்கும் மரியாளுக்கும் கர்த்தர் ஆறுதலாய் இருந்தார். பிரியமானவர், யோவான் 11:19 பார்க்கிறோம். ஒருவேளை சோகத்தோடு இருக்கிறீர்களா, துக்கத்தோடு இருக்கிறீர்களா, கர்த்தர் உங்களுக்கு ஆறுதல் கொடுப்பார். 2வதாக துயரத்தில் ஆறுதல். வருத்தம், கவலை, பாடுகள் மத்தியிலே கர்த்தர் ஆறுதலாய் இருக்கிறார். ஏசாயா 61:2 கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டு நாளை கூறவும் துயரப்பட்ட ஆறுதல் என்று சொல்லி பார்க்கிறோம். துயரப்படுபவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். நீங்கள் ஆறுதல் அடைவீர்கள். மத்தேயு 5:4 கர்த்தர் உங்களை தேற்றுவார், ஆற்றுவார், அரவணைப்பார், பாதுகாப்பார், உங்களை கர்த்தர் உயர்த்துவார். பிரியமானவர்களே, துயரத்தில் ஆறுதல், துன்பத்தில் ஆறுதல். உபத்திரவம், இன்னல், கொடுமை மத்தியில வாழ்ந்து கொண்டிருக்கிறார். துன்பமான சூழ்நிலை வாழ்ந்து கொண்டு 2 கொரிந்தியர் 1:4 தேவனால் அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்தில் ஆகிலும் அகப்படுவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணிகளும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களையும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல். மனிதன் நம்ம உபத்திரவப்படும் போது நம்மளை காயப்படுத்துவான், நம்மளை மட்டம் தட்டுவான், நம்மளை அடிமைப்படுத்துவான். ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் வேதம் சொல்கிறது சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல். உபத்திரவங்கள் மத்தியில் அவரே நமக்கு ஆறுதல். வறுமையிலே ஆறுதல், ஏழ்மை, பஞ்சம், பசி, பட்னியோடு ஆதியாகமம் 50:21 பயப்படாதீர்கள். யோசேப்பு சொல்றார், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்கள் சகோதரருடைய பட்சமாய் பேசினார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஆறுதலாய் இருந்தான் யோசேப்பு. போவாஸ் ரூத்திடம் ஆறுதல் சொல்லி பட்சமாய் பேசினான்னு சொல்லி ரூத் 2:13-23 பார்க்கிறோம். வெறுமையிலே ஆறுதல், இல்லாமை மத்தியிலே, இயலாமை மத்தியிலே, இழப்பின் மத்தியிலே. யோபு 2:11 யோபுடைய 3 சிநேகிதர்கள் அவனுக்காக பரிதுபிக்கவும் அவனுக்கு ஆறுதல் சொல்லவும் வந்தார்கள். உங்களுக்கு அப்படிப்பட்ட சிநேகிதர்களை கர்த்தர் எழுப்புவார். உங்களுக்காக ஆறுதல் சொல்ல சிநேகிதர்களை எழுப்புவார். யோபு 42:11 யோபின் சகோதர உறவினர் அறிமுகமாக அவனுக்கு ஆறுதல் சொன்னார்கள் என்று சொல்லி பார்ப்போம். உங்களுக்கு ஆறுதல் செய்வார். சிறுமையிலே ஆறுதல். அற்பமாய் மற்றவங்க நினைக்கிறாங்களா, இழிவா நினைக்கிறாங்களா? ஏசாயா 49:13 கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு ஆறுதல் செய்வார். கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு ஆறுதல் செய்தார். சிறுமைப்பட்டிருக்கிற தம்முடைய மேல் இரக்கமாய் இருப்பார். பிரியமானவர்களே, கர்த்தர் ஆறுதல் செய்கிறவர். கர்த்தர் இந்த வார்த்தை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். ஆண்டவரே, வசனத்தை கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Thank you, God bless you.